ஓகேவா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஆமென். உங்களுடைய உற்சாகத்தை நான் உங்க கண்களில் பார்க்கிறேன். பார்க்க முடியுது எவ்வளவு உற்சாகமா இருக்கீங்கன்னு. கர்த்தர் நல்லவர். அவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க. ஒவ்வொருத்தரும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், கதறி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. ஆகவே இனி காலம் செல்லாது, சாக்கு போக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக பிரயாசப்படுவோம். வேதத்தினுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை கொஞ்சம் நேரத்தை சித்திருப்ப நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்கள். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Everyone turn your Bible to the book of Isaiah chapter 60 verse 1 and 2 and 3. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன்மேல் உதித்தது. இதோ இதோ இருள் பூமியையும், இருள் பூமியையும், காரிருள் ஜனங்களையும் மூடும், காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். வசனத்தின் மீது கைகளை வைப்போம். Lay your hands on Bible and pray to God for the particular words that God wants to speak to us, each every one of us today. தேவன் நம் ஒவ்வொருவரோடும் இந்த காலை வேளையிலே பேச விரும்புகிறார். உங்கள் கைகளை அந்த வசனத்தின் மீது வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலம் என்னோடு பேசும். Speak to me, O God. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எங்களோடு இடைபடுகிற ஆண்டவர். Man does not live on bread alone, but every word that comes from the mouth of God. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவரே, we trust in you, God. We believe in your word, God. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். அடியானை மறைத்து ஆண்டவரே, நீர் மாத்திரம் இந்த இடத்துல வெளிப்படுவீராக. Reveal yourself, O God. ஆண்டவரே, இந்த இடத்துல நீர் மாத்திரம் வெளிப்படுங்க ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இந்த இடத்துல வருகிறதை ஒவ்வொருவரும் உணரட்டும். சோம்பேறித்தனங்களை, தூக்கத்தின் ஆவிகளை, கனநித்திரையின் ஆவிகளை, பலவீனப்படுத்துகிற ஆவிகளை எல்லாம் கடிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, இந்த வசனத்தை கவனிக்க விடாதபடிக்கு, இந்த வசனத்தில் வேறொன்று கட்டப்பட முடியாதபடிக்கு தடை செய்கிற ஆவிகளை, இடையூறு செய்கிற ஆவிகளை, ஆண்டவரே, சபை நடுவே எழுந்து போக நினைக்கிற சிந்தனையை கொடுக்கிற ஆவிகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். தேவனே, நீங்க எங்களோடு பேசும். அதற்கு நாங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு நாங்கள் கவனிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. நீர் பேசு, நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, speak to me, O Lord. Speak to us, O God. எங்கள் ஒவ்வொருவரோடும் என்னோடு நீர் பேசும். உடைய கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம் மீண்டுமா இந்த வசனங்களை. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஃபெமிலியர் பேசேஜ், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அறிமுகமான நல்ல வேத பகுதி. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒரு கேள்வியை தலைப்பாக கொண்டு இந்த வார்த்தை உங்களோடு பேச விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, எனக்குள் எழும்பின ஒரு கேள்வி, எனக்கு அருமையான God raised me on a question. எனக்கு ஒரு கேள்வியை கர்த்தர் எனக்குள்ளாக எழும்ப பண்ணினார்.
ஒளியை தேடி யார் வருவார்கள்? அதுதான் தலைப்பு. எனக்கு அருமையானவரே, நல்ல கவனிங்க. Who will come to the light? ஒளியை தேடி யார் வருவார்கள்? வேதம் சொல்லுகிறது, உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ஜாதிகளும், அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அப்ப யார் இந்த ஒளியை தேடி வருவார்கள்? ஒளியை தேடி வருகிறவர்கள் யார் என்று வேதம் அடையாளம் காண்பிக்கிறது. அருமையானவர்களே, இந்த பூமியிலே there are two groups of people in the world. Listen to me very carefully. There are two people group. ரெண்டு விதமான மக்கள் கூட்டம் இருக்கிறது. ஒன்று, they are searching for the darkness. இருளை தேடி போகிற கூட்டம். The second group of people, they are searching for the light. வெளிச்சத்தை தேடி, ஒளியை தேடி வருகிறவர்கள். நாம யாருன்னு நமக்கு தெரியும். எனக்கு அருமையானவர்களே, இருளை தேடி ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. None can stop the people group who are towards the darkness. யாரெல்லாம் இருளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நம்ம தடுக்க முடியாது. The same way there are people groups, they are always searching for the light. வெளிச்சத்தை தேடி ஓடுகிற ஒரு கூட்டம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இதை நம் கண் கூட பார்க்கிறோம். அதே மாதிரி ரெண்டு விதமான வழி இருக்கிறது. ஒன்று தேவனுடைய வழி, இன்னொன்று பிசாசினுடைய வழி. நரகத்துக்கு போகிற வழி, எனக்கு அருமையார் பரலோகத்துக்கு போகிற வழி. There are two ways in the world. One way leads to the darkness or hell or evil one, the way of evil. The second one is the way towards the heaven, towards the glory, towards the light. எனக்கு அருமையானவர்களே, அப்ப இந்த ரெண்டு விதமான காரியங்கள் இந்த பூமியிலே உண்டு. நம்ம நல்ல கவனிக்கணும். அன்பானவர்களே, இந்த ஒளியை தேடி ஒரு கூட்டம் ஓடுகிறது, இருளை தேடி ஒரு கூட்டம் ஓடுகிறது. இதெல்லாம் எதுக்காக ஓடுறாங்க? ஆறுதல், சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, விடுதலை, பிரச்சனைகள் தீர வேண்டும், நன்மை பயக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், தொழில் முன்னேற வேண்டும், சுகம் பெற வேண்டும். எல்லாவற்றிற்காகவும் ஜனங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். When you ask the people towards the darkness, இருளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை நீங்கள் கேட்பீர்களானால் இந்த பதில் தான் அவங்களும் சொல்லுவாங்க. நாங்களும் அதுக்கு தான் போறோம், ஆறுதலுக்கு தான் போறோம், சமாதானத்துக்கு தான் போறோம், நிம்மதிக்கு தான் போறோம், விடுதலைக்கு தான் போறோம். When you ask the people who are towards the light, நீங்கள் ஒளியை நோக்கி ஓடுகிற ஜனங்களை கேட்பீர்களானால் அவர்கள் they will answer the same thing. We are looking for the peace, we are looking for the சமாதானத்துக்கு, சந்தோஷத்துக்கு, நிம்மதிக்கு, ஆறுதலுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஒளியை தேடி யார் வருவார்கள் என்கிற ஒரு பெரிதான கேள்வி. இதுக்கு தான் இந்த 3 வசனங்களை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும். முதலாவது ஒரு வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். ஐசையா சாப்டர் 60 verse 1. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, ரைஸ் அண்ட் ஷைன். உன் ஒளி வந்தது. எனக்கு அருமையானவர்களே, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எனக்கு அருமையானவர்களே, ஒளியை தேடி யார் வருவார்கள் அப்படின்னா முதல்ல நாம ஒளியா இருக்கிறோமா? எனக்கு அருமையானவர்களே, do we look like a light? நாம் எல்லாரும் ஒரு ஒளியை போல இருக்கிறோமா?
எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. அப்ப தேவனுடைய ஒளி நம் மேல இருந்துச்சுன்னா இந்த ஒளியை தேடி வருவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, still there are lot of people in the world looking for the light. வெளிச்சனுக்கு விமோச்சனம் வராதா? நிம்மதி வராதா? ஆறுதல் வராதா? சமாதானம் வராதா? என் பிரச்சனை இன்னைக்கு தீந்துராதா? என் வியாதி இன்னைக்கு குணமாயிராதா? என்னுடைய ரோகத்திலிருந்து நான் விடுதலை அடைய மாட்டேனா? என்னுடைய பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காதா? நிம்மதி கிடைக்காதா? ஆறுதல் கிடைக்காதா என்று அழைகிற ஒரு பெருந்திரள் கூட்டம் வெளியில இருக்கு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இந்த ஒளியை தேடி நாம ஒளியாக இருந்தால், ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பெரிய திரள் கூட்டமே வரும்பா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பிரகாசிக்கிற ஒளியை தேடி தேவன் ஜனங்களையும் ஆத்துமாக்களையும் ஆண்டவர் அநேக நன்மைகளுக்காக கொண்டு வருகிறது ஒரு பட்டியல் போட்டு ஆண்டவர் காண்பிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு இருளை தேடி போறவங்க பெருகி விட்டார்கள். வெளிச்சத்தை தேடி ஒளியை தேடி வருகிறவர்கள் குறைந்து விட்டார்கள். இன்னைக்கு இருள் தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஆண்டவரே யோவான்ல சொல்லிட்டார், நீங்கள் இருளை விரும்புகிறீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நாம எல்லாரும் விரும்புகிற காரியம் என்ன? இருள். ஒரு அமைதி வேணும்னா இருள். இருளான ஒரு இடத்துல இருக்க விரும்புகிறோம். தாவீது சொன்னது போல, பாலான இடங்களில் நான் தங்கினேன். பாலான இடங்களில். அப்ப கூட நல்ல இடத்துல போய் நீ தங்க மாட்ட. அப்பயும் என்னதான்? பாலான இடங்களில். ஏன்னா அங்க ஒண்ணு இருக்காது. அங்க ஆந்தையும் கோட்டானும் குடியிருக்கும். அங்கதான் போய் வாசம் பண்ணுன்னு சொல்றாரு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நல்ல கவனிங்க. இந்த ஏசாயா தீர்க்கன் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, உன் ஒளியை தேடி யார் வருவார்கள்? நாம வெளிச்சமா இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், நீங்களே ஒளியா இருக்கிறீர்கள். You are the light of the world. நீங்கள் தான் ஒளிப்பா. நீங்க தான் ஒளியா இருக்கிறீங்க. எங்க ஒளியா இருக்கிறது? தெருவில் ஜாட்சி கெட்டு போச்சு, குடும்பத்தில் ஜாட்சி கெட்டு போச்சு, ஊரில் ஜாட்சி கெட்டு போச்சு, ஒருத்தனும் மதிக்கிற மாதிரி நிலைமையில இல்லை. எப்படி ஒளி கொடுக்கிறது? ஒளி எல்லாம் அணைஞ்சி எங்க போச்சு? இருளில் கிடக்குது. இருளான நிலைமையில உடக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இருளை தேடி போகிறவர்கள் கூட்டம் மிகுதி, வெளிச்சத்தை தேடி வருகிற கூட்டம் ரொம்ப குறைவாகி விட்டது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுல ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, எவ்வளவு கூட்டம் இருளை தேடி போனாலும் கர்த்தர் தமக்கென்று ஒரு வெளிச்சத்தை, ஒளியை தேடி வருகிற கூட்டத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதுல இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி என்ன தெரியுமா? நாம எல்லாரும் அந்த ஒளியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நாம் அடைய வேண்டிய உச்சக்கட்ட மகிழ்ச்சி. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே வேதம் சொல்லுகிற இந்த காரியத்தை, ரெண்டு முக்கியமான பதிவுகளை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அப்ப வசனம் 1 படிச்சோம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் ஒளி பட்டு நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நீங்க ஒளி கொடுக்கிறவர்களா இருந்தா தான் உங்கள் ஒளியை தேடி வருவார்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்க மழை காலங்களிலே ஒரு லைட்டை வெளியில போடுங்க, ஊர்ல உள்ள ஈசல் பூரா எங்க தான் வரும்? லைட்டுக்கு தான் வரும். ஒரே ராத்திரியிலே
உயிர் பெற்று சிறகுகள் முளைத்து அது ஒரே ராத்திரியிலே மாண்டு போகிற ஈசல் கூட வெளிச்சத்தை தேடி என்ன செய்து வருது. ஆனா நாம தான் வெளிச்சத்தை தேடி வராம இருளை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஒருபடி மேல போய் சொல்றாரு, நீ எப்ப போய் ஓடி போய் தேடிட்டு இருக்கிற, நீயே பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டால் எழும்பி பிரகாசி. எப்ப நான் உனக்கு வெளிச்சமா இருக்கிறேன், நான் உனக்கு ஒளியா இருக்கிறேன், என்னுடைய ஒளியவே உனக்கு நான் தந்திருக்கிறேன், என்னுடைய ஒளியை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், என்னுடைய ஒளியின் மகா பிரகாசம் உனக்குள்ளும் இருக்கிறது. நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்துருச்சு, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. ஆகவே நீ சோர்ந்து போய் உட்கார்ந்துராத, இருள கிடந்துராத, பாலான இடங்களிலே தங்கி விடாத, கோட்டான்கள் குடியிருக்கிற இடத்துல நீ இருந்து விடாத. நீ உன்னுடைய இடம் அது அல்ல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப வேதம் தெளிவாச்சு. 2வது வசனத்தை வாசிங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. இருள் கண்டிப்பா இந்த பூமியிலே அழிகிற வரைக்கும் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இருள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பூமி எங்க தான் முடியும்? இருள்ல தான் முடியும். எனக்கு அருமையானவர்களே, the world begin with the darkness, it will end with the darkness. இருள்ல தான் இது ஆரம்பமானது. இந்த காரிருள் பூமியினுடைய இறுதியில் அதுதான் நடக்கும். எனக்கு அருமையானவர்களே, வெந்து உருகி அழி ஒண்ணு இல்லாம போயிருமா, ஒண்ணு இல்லாம போயிரும். அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள்ல. ஆனாலும் வேதம் சொல்லுது, இந்த இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். எதுக்கு? நீங்க பிரகாசிக்கணும், வெளிச்சம் கொடுக்கணும், நீங்க வெளிச்சமா இருக்கணும், நீங்க பிரதிபலிக்கணும், நட்சத்திரங்களை போல இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். இத சொல்லிட்டு 3வது வசனத்தை படிங்க. உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் போதும். என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகள். நல்ல கவனிங்க. You must underline the scripture. Isaiah chapter 60 verse 3, the first part of this word. இந்த முதல் பகுதியை நாம் கூர்ந்து கவனிப்போமேயானால் வேதம் துல்லியமாக சொல்லுகிறது, ஒளியை தேடி ஜாதிகள். ஜாதிகள்னா என்ன? ஹலோ, ஜாதிகள்னு என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? ஹலோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜாதி இல்லை. அதெல்லாம் இந்த உலகம் கொடுக்கிறது. ஆனா ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயம், எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது ஜாதிகள் அப்படின்னா தேசங்கள். அல்லேலூயா. God is talking about the nation. உன் உதிக்கிற உன் வெளிச்சத்தினிடத்துக்கு யார் வருவார்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உன் வெளிச்சத்தினிடத்துக்கு நீ பிரகாசிப்பாயானால், நீ வெளிச்சம் கொடுக்கிற ஒரு நபராய் இருப்பாயானால், ஒளி கொடுக்கிற அனுபவம் உங்களுக்குள் இருக்குமேயானால், வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடைய வெளிச்சத்தை தேடி, ஒளியை தேடி ஜாதிகள், அதாவது தேசங்கள் வரும். எனக்கு அருமையானவர்களே, தேசங்கள்னா யாரு? தேசங்கள்னா எவர்கள்? ஒரு பெரிய கூட்டம்.
ஹல்லேலூயா. திரள் கூட்ட ஜனம், திரள் கூட்ட ஜனங்கள், திரள் கூட்ட மக்கள், ஒருவர் ரெண்டு பேர் அல்ல, ஒரு பெரிய திரள் கூட்டம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பாஷைக்காரர்கள், வேறு வேறு பாஷையாய் பேசுகிறவர்கள், வேறு வேறு கலாச்சாரங்களை உடையவர்கள், வேறு வேறு உணவு பழக்க வழக்கங்களை உடையவர்கள், வேறு விதமான உடை ஆபரணங்களை தரித்துக் கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் இந்த வெளிச்சத்தை நோக்கி, வெளிச்சத்தை தேடி வரும்படிக்கு கர்த்தர் செய்வாரா. ஹல்லேலூயா. அப்ப உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் தேசங்களும் ஒரு பெரிய திரள் கூட்டமும் உங்களை தேடி வரும் என்று தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 11வது அதிகாரத்தில் 1 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது யெப்தாவை குறித்து. எனக்கு அருமையானவர்களே, நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் கவனித்து பார்க்கும்போது கிலேயாத்தியனான யெப்தா, எனக்கு அருமையானவர்களே, இந்த கிலேயாத்தியனான யெப்தா தன் சொந்த ஜனங்களால், தன்னுடைய சொந்த குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டு வெளியே தள்ளப்பட்ட ஒரு மனுஷன். ஏன்னா அவங்க அம்மா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, வேதம் அதை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறது, வாசியுங்கள் 11:1 கிலேயாத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாயிருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். நல்ல கவனிங்க. இந்த சமுதாயத்தால், இந்த குடும்பத்தாரால் ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாத ஒரு ஸ்திரீயின் மகன் யெப்தா. ஆனா தகப்பன் ஒண்ணுதான், அப்பா ஒண்ணுதான் எல்லாத்துக்கும், அம்மா தான் வேற வேற. ஆனா இத ஒரு காரணம் காட்டி உனக்கு இங்க பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு துரத்தப்பட்டு வெளியே தள்ளப்பட்டவன் இந்த யெப்தா. எனக்கு அருமையானவர்களே, இந்த யெப்தா வெளியே தள்ளப்பட்டு இவன் போய் வெகு தூரத்திலே தன்னுடைய குடும்பத்திலிருந்து அவன் தள்ளி வாசம் பண்ணுகிறான். ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட அவனை அழைப்பார் இல்லை, அவனை விசாரிப்பார் இல்லை, அவனுக்கு ஆதரவு தெரிவிக்க யாரும் இல்லை, அவனுடைய நலபுலங்களை விசாரிக்க, அவனுடைய தேவைகளை சந்திக்க, அவனுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்க கூட அவனுக்கு ஆதரவாய் அந்த குடும்பத்தின் நபர்கள் இல்லை. He was alone. ஒரு தனி மனிதனாய் அவன் யெப்தா வாசம் பண்ணுகிறான். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய ஜனம் என்கிற நிலையிலே அவன் பலத்த பராக்கிரமசாலி, திறமை வாய்ந்தவன், ஞானம் நிறைந்தவன். இதுல இன்னும் கூடுதலான தகவல் என்னவென்றால் அவன் தெய்வ பயம் நிறைந்தவனாயிருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் தாய் உன்னை தள்ளி போடலாம், உன் தகப்பன் உன்னை தள்ளி போடலாம், புறக்கணித்து தள்ளலாம். உன் உறவு வேணாம், உன் ஒட்டு வேணாம், உன் சம்பந்தம் வேணாம், உன்னுடைய நலபுலங்களை நான் விசாரிக்க விரும்பல, என்னை விட்டு நீ தூரமா போய், நீ எக்கடுகட்டா போய் என்று சொல்லலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, உன் தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்தா உனக்கு நஷ்டம் இல்லை, உன் கூட பிறந்தவர்களை விட்டு நீ பிரிஞ்சா நஷ்டம் இல்லை. யெப்தாவை போல தேவனை விட்டு பிரியாதிருக்கிற, தேவனை விட்டு புறக்கணிக்கப்படாதிருக்கிற, தெய்வத்தை மறக்காதிருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குமேயானால் அந்த ஒளியை தேடி ஜனங்களை கர்த்தர் வரவழைப்பார். கருமையான தேவ பிள்ளைய எல்லாரையும் தள்ளி போட்டு நீ
இன்னைக்கு தள்ளி போடுவதற்கு பல காரணங்களை ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள். உங்களை என்னையும் புறக்கணிப்பதற்கு பலவிதமான பல்வேறு காரணங்களை, நொண்டி சாக்குகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சின்ன பிள்ளைங்க சொல்லும் அல்லவா, மா கிளம்பிடுவாங்க, யூனிஃபார்ம் போட்டுருவான், யூனிஃபார்ம் எல்லாம் போயிட்டு பஸ் ஏத்துற நேரத்தில் வலிக்குதுன்னு ஒரு கண்ணீர் வரும் பாருங்க. இப்ப இருக்கிற அம்மாக்கள்லாம் சரியில்லை. அப்படியே பிள்ளைய வாரி அடிச்சு தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து, அப்படியே சாமி வைத்த வலிக்குதா, ஐயோ என் பிள்ளைக்கு தொப்புள்ள எண்ணெய் வச்சு, ஆமா பச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனை எடுத்து நான் ஸ்டாப்ல சார்ஜ் தீர்ற வரைக்கும் 1.25 GB அடிச்சு நொறுக்காம விட மாட்டாங்க. நடக்குதா இல்லையா? ஆனா எங்க காலத்துல அப்படி இல்லை. நோ பஸ், நோ டவுசர். நம்ம பைய பிடிக்கிறோமோ இல்லையோ டவுசரை ஒரு பக்கம் பிடிச்சிக்கணும், இல்லைன்னா மானம் கெட்டு போயிடும். புரியுதுங்களா? போன்லாம் சொல்ல மாட்டாங்க. வைத்த வலியாவது தலை வலியாவது ஒரு எத்து தான் ஸ்கூல்ல தான் விழுவான். அன்பானவர்களே, எல்லாரும் புறக்கணித்து தள்ளி போட்டார்கள் எப்தாவை. காரணம் நொண்டி சாக்கு. இந்த சின்ன பிள்ளைய போல, நீ வராத நானும் வரமாட்டேன், நீ பேசாத நானும் பேச மாட்டேன், நீ கூப்பிடாத நானும் கூப்பிட மாட்டேன், நீ எனக்கு எதுக்குமே வேணாம். பரவாயில்ல பரவாயில்ல, ஒளி உன்னிடத்தில் இருக்கிற வரைக்கும் நன்றாய் கவனிங்கள். இந்த உலகமே உங்களை புறக்கணித்து தள்ளினாலும் ஒளியின் பிரகாசம், கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்தது. நீங்கள் ஒளி தருகிற அனுபவம் உடையவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களை தேடி ஜனங்களை, ஒரு திரள் கூட்டத்தை, உங்களை புறக்கணித்தவர்களை உங்களை தேடி வரும்படிக்கு கர்த்தர் செய்வார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்தா கதறல, கூப்பாடு போடல, பங்கும் இல்லை, போயா உன் பங்கு வேணாம், உன் பாத்தியமும் வேணாம், ஒன்றும் வேணாம், எதுவுமே வேணாம், நீ என்ன வேணான்னு சொல்லிட்டில்ல, விடு, நான் போறேன். தனியாய் வாசம் பண்ணுகிறான், தேவனோடு வாசம் பண்ணுகிறான், கர்த்தரோடு இணைந்திருக்கிறான். தேவனை விடவே இல்லை, தேவனுடைய பிரசன்னத்தை விடல, தேவனுடைய மகிமையை விடல. தேவனுடைய ஒளி அவனுக்குள் இருந்தது. அவன் ஒளி தருகிறவனாகவே இருந்தான். அவனுக்குள் ஒளி பிரகாசித்து கொண்டு எரிந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. வாஞ்சி, நீ புறக்கணிக்கப்பட்டன்னு நீ ஜெபிக்காம இருந்துடாத. நீ அப்பதான் தீவிரமா ஜெபிக்கணும். புறக்கணிக்கப்பட்ட உபவாசிக்காம விட்டுறாத. அப்பதான் கறி மீன் வாங்கி அடிச்சு தின்னுட்டு கொளுத்து போய் படுத்து வேனை போட்டு தூங்கக்கூடாது. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம கஞ்சியை குடிச்சிட்டு முழங்கால் நின்று வேர்க்க விறுவிறுக்க நீ கர்த்தரை நோக்கி முறையிடணும். அல்லேலூயா. ஆக நம்மளை விட்டுட்டாங்கப்பா, அது இல்லை. ஒளி உனக்குள்ள இன்னும் கொழுந்து விட்டு எரியணும், எலும்பி பிரகாசிக்கணும். இப்ப எப்தாவுக்குள்ள இப்பதான் வெறி வருது, இப்பதான் கொழுந்து விட்டு எரியுது. அங்க இருந்திருந்தா கூட மெழுகுவர்த்தி மாறி எரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா இவனை துரத்துனதுனால இப்ப அவன் தீவட்டியா எரிய ஆரம்பித்து விட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்ப கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறாரு, நீ மெழுகுவர்த்தியா எரிவதற்கு, ஒரு விளக்காய் எரிவதற்கு நீ வெளியே தள்ளப்படலையா, தள்ளப்படலமா. நீ தேவனுக்கு மகிமையாய் உன்னை தேடி ஜாதிகளை கர்த்தர் கொண்டு வரும்படியாக, தேசங்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாக, ஒரு திரள் கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வரும்படியாக, ஒரு கூட்டமே சேர்ந்து உன்னை துரத்தினார்கள் அல்லவா, அந்த கூட்டமே சேர்ந்து உன்னுடைய வெளிச்சத்தை தேடி வரும்படியாக, ஒரு தீவட்டியாய் மலை மேல் எரிகிற, ஒரு கொழுந்து விட்டு எரிகிற தீபமாய் கர்த்தர் உன்னை மாற்றும்படியாக நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாய்.
Glory to God. கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒளியை தேடி தேசங்கள் வரும், ஒளியை தேடி ஜனங்கள் வருவார்கள், ஒளியை தேடி திரளான ஜனங்களை கர்த்தரே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. எப்தாவினுடைய வாழ்க்கை அப்படியே கதர்னு ஆரம்பத்தில் வருத்தம் இருந்திருக்கும், அழுக இருந்திருக்கும், கண்ணீர் இருந்திருக்கும். நடா அப்பா கூட ஒரு வார்த்தை சொல்லலையே, ஏண்டா எவனெல்லாம் அவனை விட்டுருக்கீங்க, அவனும் எனக்கு பிறந்தவன் தானடா சொல்லலையே. வளர்த்த தாய் சொல்லல, பரஸ்திரியின் குமாரன் கேவலப்படுத்தி அனுப்பிச்சு விட்டாங்க, அவமானப்படுத்தி அனுப்பி விட்டார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, எப்தா ஒளியை தேடி யார் வருவார்கள் என்கிற அந்த கேள்விக்கு எப்தாவினிடத்திலே பதில் இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எப்தாவினுடைய அந்த சம்பவத்தை நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால் 11வது அதிகாரத்தை நீங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 4வது வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய், கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இவங்க தான் எல்லாரும் சேர்ந்து கூட்டமா எப்தாவை வெளியே தள்ளினது. எப்தாவை வெளியில போன முடுக்கி விட்டது இவங்க தான். நீ பரஸ்திரியின் குமாரன் நொண்டி சாக்கு சொல்லி அவனை அரவணைக்க தவறியவர்கள் இவர்கள் தான், ஆறுதல் சொல்ல தவறியவர்கள் இவர்கள் தான், அவர்களை நெருங்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியவர்கள் அவர்கள் தான் முடுக்கி விட்டார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்ப எல்லாரும் சொல்றாங்க அம்மோன் புத்திரருடைய டார்ச்சர் தாங்க முடியல, அம்மோன் பிரச்சனை பண்றாங்க, அம்மோன் புத்திரர்கள் எல்லாரும் வந்து நம்மை நஷ்டப்படுத்துகிறார்கள், இப்படியே போனா நல்லா இருக்காது. பராக்கிரமசாலியாகிய எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர மூப்பர்களை அனுப்புகிறார்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, எப்தா ஒரு ஒளி உடுக்கிற மனுஷன். அதனாலதான் தோப் தேசத்தில் இருந்த எப்தாவை அழைத்து வர போய் மூப்பர்கள் எல்லாம் போறாங்க. 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண நீங்கள் சேனாபதியாய் இருக்க வேண்டும் என்றார்கள். சேனாபதியாய் இருக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு எப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். எனக்கு அருமையானவர்களே, நல்ல கேள்விதானே. எப்ப துரத்தி விட்டப்பா, இப்ப எதுக்கு வர? அப்பதான் நீ விரட்டிட்டிய, அப்புறம் எதுக்கு வர? எப்தா கேக்குறான், எப்பா நீங்க என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டில் இருந்து, அங்க நானும் ஒரு உரிமையாளர் தானே, நானும் சுதந்திரவாளி தானே, எனக்கு அங்க பங்கு பாத்தியமும் இருக்குல்ல, என்னையும் நீங்க விட்டு அடிச்சிட்டீங்களேடா, எல்லாரும் துரத்தி விட்டீங்களே. அன்பானவர்களே, இதெல்லாம் சொல்லி முடிச்சாலும் தொடர்ந்து வாசிங்க. அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்தாவினுடைய வாழ்க்கையை போல உங்க வாழ்க்கையும் இருக்குமே. ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒளி கொடுக்கிற அனுபவம் உங்களுக்குள் இருக்குமே. ஆனால் உன் வெளிச்சத்தினிடத்துக்கு தேசத்தையும் ஜனங்களையும் திரள் கூட்டத்தையும் கர்த்தரே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இப்ப சொல்றாங்க, புறக்கணிச்சவங்க சொல்றாங்க, வெளியே தள்ளினவங்க சொல்றாங்க, பகைத்தவர்கள் சொல்லுகிறார்கள், பங்கும் பாத்தியம் இல்லை என்று அனுப்பினவர்கள் சொல்லுகிறார்கள், நீ வந்து எங்களுக்கு சேனாபதியாய் தலைவனாய் இருக்க வேண்டும். உன்னுடைய வெளிச்சம் அங்க மாத்திரமல்ல, என் தேசத்துக்கும் என் ஜனங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஒளி தேவை என்பதை அவர்கள் அடையாளம் காட்டும்படிக்கு கர்த்தர் எப்தாவை ஒரு ஒளி தருகிற அனுபவம் உள்ள மனிதனாக கர்த்தர் மாற்றினார். இந்த காலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உனக்கான வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ புறக்கணிக்கப்பட்டிருப்பாயானால் எப்தாவை போல நீ ஒளி தந்து கொண்டே இரு. உன் ஜெப நேரத்தை அதிகப்படுத்து, உன் ஜெப வாழ்க்கையை அதிகப்படுத்து, உன் பரிசுத்தத்தை அதிகப்படுத்து, கர்த்தருக்கு உனக்கு உள்ள உறவை அதிகப்படுத்து, வேதத்தோடு நீ இணைந்திரு. இன்னும் நீ ஜெபிக்க ஜெபிக்க ஒளி உனக்குள் பிரகாசிக்க பிரகாசிக்க உன்னை புறக்கணித்தவர்கள், உன்னை அவமானப்படுத்தியவர்கள், உன்னை வெட்கப்படுத்தியவர்கள், உன்னை தலைகுனிய செய்தவர்கள், உன்னை பகைத்தவர்கள், உன்னை வெறுத்தவர்கள், உன்னை அருவருத்தவர்கள் உன்னுடைய ஒளியை தேடி வருவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் இதுவாக இருக்கட்டும். இந்த காலை வேளையிலே, ஆண்டவரே, எப்தாவை போல நான் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறேன் யா, எப்தாவை போல நான் வெளியே தள்ளப்பட்டு இருக்கிறேன் யா, எப்தாவை போல பகைக்கப்பட்டு இருக்கிறேன் யா, எப்தாவை போல பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லைன்னு வெளியே உதறி தள்ளப்பட்டு இருக்கிறேன் யா. ஒதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு, ஆமென், வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகள் வருவார்கள், ஜனங்கள் வருவார்கள், தேசங்கள் வரும். ஒரு ஊரே திரண்டு வருது. எனக்கு அருமையானவர்களே, இந்த மூப்பர்கள் ஒருத்தருக்காக வரல, இந்த மூப்பர்கள் ஒரு குடும்பத்துக்காக வரல, தேசத்தையே காப்பாற்றிக் கொள்வதற்கு எப்தாவினிடத்திலே வந்திருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைய, உன் முழங்கால் உன் ஒளியை எரிய விட்டு கொண்டே இருக்கும். நீ முழங்கால் போடணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீ முழங்கால் போடணும். முழங்கால் நின்று பாரு. முழங்கால் உன்னை கொழுந்து விட்டு எரிய செய்யும், உதிக்க செய்யும், பிரகாசிக்க செய்யும். உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு அப்படியே ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றினார். யோசேப்பு வெறுக்கப்பட்டு போயிட்டான். தகப்பனை விட்டு, தாயை விட்டு, சகோதரர்கள் எல்லாரும் வித்துட்டாங்க யோசேப்பை. யோசேப்பு அங்க போய் தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைக்கிறான், தானிய கிடங்குகள் எல்லாம் கட்டுகிறான். அவருடைய அந்த பார்வோனுடைய தயவிலே எல்லாவற்றையும், எகிப்தினுடைய சகல கண்ட்ரோலும் யோசேப்பின் வசத்தில் வருகிறது. ஃபுல் சார்ஜ் எடுத்துட்டான், ஃபுல் சார்ஜ் எடுத்துட்டார் ஜோசப். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பயங்கரமா நிற்கிறார். தானிய கிடங்குகளை கட்டி அப்படியே தேசங்கள் பட்டணங்கள் எல்லாம் பஞ்சத்தில் கிடக்குது. எல்லாரும் என்ன சொல்றாங்களா தெரியுமா? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்பட்டு எல்லோரும் சாக்கு பைகளை எடுத்துக்கொண்டு, பணப்பையையும் எடுத்துக்கொண்டு, கழுதைகளிலே சேனங்கட்டி தானியங்களை கொள்ளுவதற்கு யோசேப்பினிடத்திலே வந்தார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசேப்பினிடத்தில்
ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி யோசேப்பு சின்ன பிள்ளை. யோசேப்பு கிட்ட ஆண்டவர் பேசுறார், சொப்பனத்தில் அவனுக்கு காமிக்கிறாரு. எல்லா நட்சத்திரங்களும் வணங்குது. யாரை வணங்குது? ஒரு நட்சத்திரத்தை வணங்குது. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் 11 நட்சத்திரங்களும் வணங்குது. 13 வருஷத்துக்கு அப்புறம் இது யாருக்குமே தெரியாது நடந்தது. இவங்க எல்லாரும் யோசேப்பு தான் இங்க இருக்கான்றதே தெரியாம அந்த அத்தனை பேர் 11 பேர் வந்து எல்லாரும் யோசேப்புக்கு முன்பதாக, இவன் யோசேப்பு என்று தெரியாதவனாய், அவன் எகிப்தின் பாஷைகளை பேசுகிறவனாய், திறமை வாய்ந்தவனாய், அவன் வஸ்திரம் தரித்து ஒரு பயங்கரமான அவன் 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 வஸ்திரம் தரித்து கொண்டு அதிகாரி ஸ்தானத்திலே அவன் இருக்கிறதை கண்டு எல்லோரும் வணங்கினார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவன் வெளிச்சத்தினிடத்துக்கு அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் என்னும் தேசத்தை, இஸ்ரவேல் என்னும் குடும்பத்தை, இஸ்ரவேல் என்னும் திரள் கூட்டத்தை கர்த்தர் யோசேப்பினிடத்திலே கொண்டு வந்து வணங்கும்படிக்கு செய்தார். காரணம் என்ன? யோசேப்பு அந்த தேசங்களுக்கெல்லாம் ஒளி தருகிற வெளிச்சம் கொடுக்கிறவனாயிருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒதுக்கிற உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகள் வரும், தேசங்கள் வரும். ஆதியாகமம் 42:1 6 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி வந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பை ஒரு காலத்தில் புறக்கணிச்சவங்க, யோசேப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவங்க, யோசேப்பு அழிந்து போகணும்னு நினைச்சவங்க, யோசேப்பு எக்கடுகட்டோ போகட்டும்னு நினைச்சவங்க. ஆனா எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பை விளக்கா கர்த்தர் எரிய வச்சார். எப்படி எரிய வச்சாரு? காட்டு தீய போல எரியணும்னா அதுக்கு முன்னாடி வேதம் சொல்லுதல்லவா, நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாய் விளங்குவேன். உடைக்கிறார், உன் பெருமையை உடைக்கிறார், உன்னுடைய கர்வத்தை உடைக்கிறார், உன் ஆடம்பரத்தை உடைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீ கொஞ்சம் கூட கருத்தா இல்லாம இருக்கிறன்றதை உடைக்கிறார். உனக்கு தெய்வ பயம் இல்லைன்றதை உடைக்கிறார். உன் ஆணவத்தை உடைக்கிறார், உன் தற்பெருமையை உடைக்கிறார். யோசேப்புக்கு இருந்த எல்லாத்தையும் உடைச்சி சிறையில போட்டு ஒன்றும் இல்லாம வெறும் கையா நிறுத்திட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உடைக்கிறார். ஒவ்வொரு முறையும் நம்ம மனம் அடிவாகிற காரியங்கள் வரும் பொழுதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் நம்மளை உடைக்கிறார். எதுக்கு தெரியுமா? உருவாக்குவதற்காக. நீ சும்மா விளக்கு வச்சு எல்லாம் எரிய முடியாது. உடைக்கப்படணும், நொறுக்கப்படணும். எவ்வளவாய் உடைக்கப்படுகிறோமோ, the how much you are broken, நகர்மையான எவ்வளவு நீ உடைக்கப்படுகிறாயோ அவ்வளவாய் நீ பிரகாசிக்கிற ஒளியை உன்னால தர முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, God has broken Job's life into pieces. யோபுவை கர்த்தர் பல துண்டுகளாக உடைத்தார். எதுக்கு? இந்த உலகத்திலேயே யோபுவை போல நீதிமானும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் ஒருவனும் இல்லை என்பதை இந்த பூமியின் ஒரு முனை தொடங்கி கடைமனை முட்டும் உள்ள அத்தனை பேரு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. Glory to God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை கர்த்தர் ஒளி தருகிற மனுஷனா கர்த்தர் மாத்திட்டார். அப்படியே ஒளியை கொடுத்தார் பாருங்க, தானியம் கொள்ளும்படி. யோசேப்பு பலியெல்லாம் வாங்கல. பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தாரு, 50 பேர் காலை கையை எடுத்திருப்பார். 50 பேர் ஒவ்வொரு கண்ணை நோண்டி விட்டுருந்தா கூட பரவாயில்ல. நம்ம அப்படித்தானே,
நமக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன பேசுறோம்னு தெரியல, என்ன சொல்றோம்னு தெரியல, எதை எடுத்து அடிக்கிறோம்னு தெரியல, புள்ளைய கூட தூக்கி போட்டு ஓடிடுறாங்க. பெத்த புள்ளைய கோபத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல, லூஸ் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். எனக்கு அருமையான, கோபத்தில் எடுக்கிற எந்த முடிவும் சரியானதா இருக்க வாய்ப்பே கிடையாது. யூ மஸ்ட் காம் டவுன். யோசேப்பு பலி வாங்கல, வாங்கப்பா, எல்லாத்துக்கும் விருந்து வச்சார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், ஆண்டவர் அற்புதமாய் யோசேப்புக்கு சொன்னதை நிறைவேற்றினார். உங்களுக்கு சொன்னதையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அன்பானவர்களே, அப்ப உதிக்கிற அந்த வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளை கொண்டு வர்றார். ஒரு இஸ்ரவேல் என்னும் ஒரு பெரிய ஜாதியை கர்த்தர் கொண்டு வந்துட்டார். யோசேப்பை தேடி வர்றாங்க. ஒரு 70 பேர் வர்றாங்க. டோட்டலா 70 people. 430 வருஷம், 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கணக்கே இல்லை. மிருக ஜீவன்கள்லாம் மல்டிப்ளை ஆகி கிடக்குது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பாலாக்கு சொல்றான், எப்பா ஒரு திரள் கூட்டம் வந்து பாளையம் இறங்கி இருக்கிறது. அவர்கள் வெட்டு கிளிகளை போல பரவி இருக்கிறார்கள். Their people, they were look like a locust. They were spread out the nation. அப்படியே பயங்கரமா தேசத்துல பரவி கிடக்குறாங்க. ஐயா பயந்துகிட்டு சொல்றான், நடுங்கி போய் சொல்றான். 70 பேரை கர்த்தர் ஒரு பெரிய திரள் கூட்டமாய் மாற்றினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, வேதம் சொல்லுது பாருங்க எவ்வளவு அழகா. யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒளி தரக்கூடியதா இருந்தது. ஆனா அந்த ஒளி தருவதற்கு அவ்வளவு பாடு. பலியை சுமக்க வேண்டியது இருந்தது, சிறையில் அடைக்கப்பட வேண்டியது இருந்தது, குற்றம் சாட்டப்பட வேண்டியது இருந்தது, அவமானத்தை சுமக்க வேண்டியது இருந்தது. அவன் செய்யாத குற்றத்துக்காக, செய்யாத காரியத்துக்காக நாம் எவ்வளவு செஞ்சிருக்கிறோம். நம்ம விளக்கு அணைஞ்சு போய் பல வருஷமாய் போச்சு. அதை பற்ற வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நானும் மலையில் நினைஞ்சு போகுது, நமத்து போகுது. தீபாவளி பட்டாசு மாதிரி. ஆமாம், புஷ்வானம் புஷ்ஷுன்னு போயிடுது வீட்டுக்குள்ளே. எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், எப்படியாவது பற்ற வச்சு ஒரு தீவட்டி ஆக்கிடணும் அப்படின்னு. இது மெழுகுவர்த்தியாக கூட ஆக மாட்டேங்குது. காரணம், முயற்சி பண்ணி ஜபத்துக்கு வர்றதில்லை. எப்படி எளியும் ஆராதனைக்கு வர்றதில்லை. சர்க்கஸுக்கு போக சொல்லுங்க, ஆளா. யாரெல்லாம் 30 விழாவுக்கு போனது? இருக்குடி இருக்கு. தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு துப்பு இல்லை. 30 விழாவுக்கு போய் நீ அவங்கள தூக்கி பிடிக்கிறீங்களோ? எப்படி போவோம்? சாபக்கேடு நம்ம இடத்துல இருந்து எப்படி போவோங்கிறேன். தெய்வ பயமே கிடையாது, தெய்வ பயமே இல்லை. புறஜாதிக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அவனாவது பரவாயில்ல, ஐயோ கூட்டத்துக்கு பயந்துட்டு போகாமல் இருக்கான். இது துணிகரமா இல்லை போகுது. நான் கர்த்தர் கொடுக்கிற கல்யாண வஸ்திரத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். இது அவன் கொடுக்குற 200 ரூபா புடைக்கு போய் கீழே நிற்கிது. போ, கட்டிக்கிட்டு நரகத்துக்கு போ, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. யோசேப்பு ஒளி தந்து கொண்டே இருந்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாரு என்ன இது பண்ணாலும் நீ ஒளி கொடுக்கறத நிறுத்திடாத. உன் ஜப வாழ்க்கை நின்று வரக்கூடாது. சபைக்கு உங்களுக்கும் உள்ள உறவை நின்று போச்சுன்னா பெட்ரோமாஸ் லைட்டு வச்சு எரிய வச்சாலும் ஒன்று எரிய வைக்க முடியாது. பேட்டரி ஃபெயிலியர் தான்.
அதை காப்பாற்றலாம் முடியாது. டெட்டு தூக்கி குப்பையில் தான் போடணும். தெய்வ பயம் வேணும், தெய்வ பயம் வேணும். அன்பான தெய்வ பிள்ளைகளை, ரெண்டாவது ஒளியை தேடி வசனத்தை வாசிங்க. the second part of the words of tree 60 ஏசாயா 60:3 செகண்ட் பார்ட்டை வாசிங்க. உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எப்பா, ராஜாக்கள் நடந்து வருவார்களாம். முதல்ல சொல்லப்பட்டிருக்கு யார் வருவார்கள் ஒளியை தேடி? தேசங்களும் ஜாதிகளும் திரள் கூட்டமும், உன்னை புறக்கணித்தவர்களும் உன்னை வெளியிலே தள்ளினவர்களும் உன்னை தேடி வருவார்கள். அப்படிதான் பைபிள் சொல்லுது. இப்ப ரெண்டாவது யார் உன்னை தேடி வருவார்கள் அப்படின்னா, ராஜாக்கள், உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். The kings will walk through towards you, towards the light. உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, ராஜாக்கள் யாரு? அதிகாரம் பெற்றவர்கள், பதவியில உயர்ந்தவர்கள். அவர்களுக்கு மிஞ்சி வேற யாரும் இல்லை. உயர் ஸ்தானத்தில் உள்ளவர்கள், கனத்துக்குரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள் எல்லாரும் ஓடி வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப நான் இந்த வசனத்தை படிச்சும் போது எனக்குள்ள ஒரு ஜெபம், அது உங்களுக்குள்ளேயும் பற்றி பிடிக்கணும்னு நான் விரும்புகிறேன். என்ன தெரியுமா? ஆண்டவரே, எங்க ஒளி ராஜாக்கள் தேடி வருகிற ஒளியா இருக்கட்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? ராஜாக்களும் அதிகாரிகளும் உயர்ந்த ஸ்தானத்துள்ளவர்களும் மதிப்புக்குரியவர்களும் கனத்துக்குரியவர்களும் இந்த பிரபலமானவர்களும் இந்த ஒளியை தேடி வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்மளை தேடி வர்றதெல்லாம் யாருன்னு பாருங்க. பாஸ்டர், உங்களை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். அப்படியா? வா, உக்காரு. அதுக்கு போக்குவரத்துக்கு நம்ம கொடுக்கணும். எப்படி? உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்ததுக்கு போக்குவரத்துக்கு என்ன பண்ணுடா? நம்ம கொடுக்கணும். 3 வேளை ஆகாரம் கொடுக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆபிரகாமை சந்திக்க வந்த தேவ தூதர்கள் 3 பேர் வந்தாங்கல்ல, அது போல இது ஒத்தாலா வரும். ஆனால் 3 வேளை சாப்பிடும். 3 வேளை கவனிக்கணும், விசாரிக்கணும். சரி, அதோட முடிஞ்சிச்சா? இதுக்கு துணிமணியெல்லாம் கொடுக்கணும். இதை கொடுமை என்ன தெரியுமா? அந்த துணிமணிக்குரிய பையை நம்ம தான் கொடுக்கணும். அது கைவீசிட்டு தான் வரும். அன்பானவர்களே, நம்மளை தேடி வர்றது பூரா நம்மளை சுரண்டுறதா தான் இருக்குது. நான் இந்த செய்தியை எனக்கு கொடுத்த போதே நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, இந்த சுரண்டி திங்கிறதெல்லாம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. வர்றதெல்லாம் ராஜாக்கள் நடந்து வரட்டும். உயர் பதவி. அவங்க வெறுமையா வருவானா? ராஜாக்கள் வந்தாங்கன்னா வெறுமையா வருவாங்களா? சில பேர் இருக்காங்கப்பா, கல்யாணத்துக்கே சும்மா போயிட்டு சும்மா தின்னுட்டு வர்றாங்க. என்ன ஜென்மமோ தெரியல. எப்ப கல்யாண பத்திரிக்கை வச்சதே அவன் எதுக்காக வச்சிருக்கான்? எப்ப என்னால முடியல, என் புள்ளைய கட்டி கொடுக்குறேன், உசுறு போய் உசுறு வந்திருக்குது, கடன் ஏகப்பட்டது இருக்குது, உங்களால் ஆன உதவியை என்ன செய்யுங்க, பண்ணி தொலைங்கடா, வச்சிருக்கிறேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபா வச்சேன், வட்டி போட்டு குட்டி போட்டெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 3000 ரூபாயது நீ வைக்கணும். நம்மால் அவன் 100 ரூபா தானே வச்சிருக்கான். போதும், 50 ரூபா போதும். வெக்கமே இல்லை. 50 ரூபா செல்லாதுரா.
ஒரு வாட்டர் பாட்டில் 55 ரூபா. எவ்வளவு யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஒரு இலை, அது முகூர்த்த நாள்ல ஒரு இலை ரொம்ப காஸ்ட்லி. சொல்றானா, சாதாரணமா 7 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு விற்கிற இலை அன்னைக்கு ஒரு இலை 15 ரூபாங்க. ரொம்ப டிமாண்டு. நீங்க எங்கேனாலும் போய் வாங்க. ஏன்னா அவங்க இலைக்குன்னு ஒரு சங்கம் வச்சிருக்காங்க. அந்த சங்கத்தில் பேசிட்டாங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் அந்த விலை தான். நீங்க வாழைத்தோப்பே வச்சிருந்து வெட்டி வித்தாலும் யாரும் உங்கள்கிட்ட வந்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவன் நிர்ணயிக்கிறது தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. நல்ல ஒளியை தேடி நான் சொன்ன, ஆண்டவரே வரட்டும் கொடுக்கிறது. ஆனா முதல்ல யார் வரட்டும்? ராஜாக்கள் வரட்டும். சுரன்றதெல்லாம் வேணாம் ஆண்டவரே. நம்மளை எப்போ ஓட்டாண்டி ஆக்கலாம், நம்மளை எப்போ ஒன்றும் இல்லாமல் ஆக்கலாம், அதை பார்த்து அவங்க சிரிக்கணும். நம்ம ஒன்று புதுசு வாங்கிட்டோம், பூமி தாங்காது, அது மனசு கொள்ளாது. நம்ம யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் 800 கோடி பேரில் குறைஞ்சது 1 கோடி பேருக்காவது செய்தி போயிடும். 1 கோடி பேருக்காவது அவங்க அதை சொல்லலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. எனக்கு அருமையானவர்களே, பல வருஷத்துக்கு முன்னாடியே ஆல் இந்தியா ரேடியோவெல்லாம் ஆஃப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இன்னும் மனித உருவில் அலையுது. மனித உருவில் உயிரோட தான் இருக்குது. அப்பயாவது வீட்டுக்கு 1 தான், இப்போ வீட்டுக்கு 4-5 இருக்குது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. ஒளியை தேடி ராஜாக்கள். அது எப்படிங்க ஒளியை தேடி சொல்றேன்? எஸ்தரின் சரித்திர புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்கள். 2வது அதிகாரம், புக் ஆஃப் எஸ்தர், சாப்டர் 2 verse 15 onwards. 15, 2வது அதிகாரம் 15 முதல் வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15 முதல். மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது, அந்த ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, தூக்கப்படாது. யாராவது பக்கத்தில் தூங்கினாங்கன்னா சப்புன்னு ஒரு அறை கொடுங்க, மீதியை நான் பார்த்துக்கிறேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் உசுரை கொடுத்து கத்திட்டு கிடக்கிறேன். இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க, வாரம் எல்லாரும் ஒரு 5000 ரூபா குடும்பத்துக்கு கொடுத்துருங்க. உங்களுக்கு பாயும் தலைவான மெத்தையெல்லாம் போட்டு நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் கம்பல்சரி 5000 ரூபா வாங்கிடுவேன். காசுன்னா பேச்சே வராது. நம்ம சபைக்கு வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. நீங்கள் காசுன்னு சொல்லுங்க, தெரிச்சிருவாங்க. ஆண்டவரே அந்த சாபக்கேடு மறையட்டும் இயேசு நாமத்தில். நல்ல கவனிங்க. இப்போ ஒளியை தேடி ராஜாக்கள். எஸ்தர் ராஜாத்தி ஏழ்மையில குடும்பம், கஷ்டப்பட்ட குடும்பம். எனக்கு இந்த வசனத்தை படிக்க படிக்க சே, எஸ்தரை நம்ம பார்க்க முடியாம அந்த பாக்கி இல்லாமல் போச்சே. ஓ, அவ்வளோ அழகா இருப்பாடா, அவ்வளவா? கருப்பா சிவப்பா, எப்படி இருந்திருப்பா? குட்டையா நெட்டையா, குண்டா ஒல்லியா, மூக்கு நீளமா இருக்குமா சப்பையா இருக்குமா, எப்படி? ஏன் எனக்கு அப்படி தோணுச்சுன்னா, பஸ்தி என்கிறவள் ஏற்கனவே பட்டத்து ராணியாக 127 நாடுகளுக்கு ராணியாக இருந்தவள். இந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு ராணியா இருக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை.
இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டு மகாராஜாவை நீங்கள் நினச்சிக்கங்களேன். கல்யாணம் ஆனவங்கள்லாம், ஆமாம், கல்யாணம் ஆகாதவங்க நினச்சிங்கன்னா உதப்பேன். Those who are unmarried, you should never think that. நான் சொல்கிறது மேரிட் ஆனவங்களுக்கு, அது கிழவி ஆனாலும் சரி குமரி ஆனாலும் சரி, நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் நினச்சிக்கங்க. அவர் தான் இப்போ அகாஸ்வேரு ராஜா. 127 நாடுகளுக்கு அவர் தான் ராஜா. என் காதில் உள்ளுக்குள்ள ஒன்று கேட்குது, எங்க வீட்டுக்கே இது மகாராஜா மாதிரி இல்லை. அன்னைக்கு இது பேண்ட் சட்டையும் போட்டுட்டு வந்தது, இந்த பைக்குள்ள எப்படி கையை விட்டுக்கிட்டு நடந்ததை வச்சு மயங்கி நான் வாக்கப்பட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நிதானமாக ஒரு 2 வாரம் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா அன்னைக்கே நான் சொல்லியிருப்பேன் முடிவு. டைமே கொடுக்காம விட்டாங்க, நிதானிக்கவே விடாம விட்டாங்க, யோசிக்கவே விடாம விட்டாங்க. எனக்கு அது உள்ளுக்குள்ள கேட்குது. சில பேருடைய சத்தம் உள்ள கேட்குது. என்ன பஸ் பண்ணுறது? கழுதைக்கு வாக்கப்பட்டா சுமந்து தானே ஆகணும், நாய்க்கு வாக்கப்பட்டா குலைச்சி தானே ஆகணும். இது பழமொழி. நான் யாரையும் நாய் கழுதுலாம் சொல்லலை. ஆமாம், நீங்கள் தவறாக புரிஞ்சிக்க வேணாம். பார்த்தார் அப்படி சொல்கிறாரு இப்படி சொல்கிறாரு. நீங்கள்லாம் ரொம்ப நல்லவர்கள், எனக்கு அருமையானவர்களே. ஒளியை தேடி ராஜாக்கள் வருவார்கள். எஸ்தர் ராஜாத்தி ஆவறதுக்கு முன்னாடி ஏழ்மை, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை கூட பிறந்தவங்களும் இல்லை, நல்ல குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் எடுத்து வளர்க்கிறார் மொர்தெகாய். கீழ்ப்படிதல் உள்ளவன். அப்பான்னு தான் கூப்பிட்றாரு சிறிய தகப்பனை. வா, நீங்க சொன்னா சரிப்பா. எந்த தகப்பனுக்கும் தான் புள்ள வீணா போகணும்னு நினைக்க மாட்டான். அப்பா சொல்றாரு, எப்பா நீ போய் அந்த போட்டியில நீ கலந்துக்க. பணக்கார வீட்டு பிள்ளைகள்லாம் வந்திருக்கு, பெரிய பெரிய ஜமீன் வீட்டு பிள்ளைகள்லாம் வந்திருக்கு. 127 நாடுகள் இருக்கிற பணக்கார ஐஸ்வர்யவான்கள் பிசினஸ் பீப்புளுடைய பிள்ளைகள் எல்லாரும் அங்க வந்திருக்கிறாங்க. எல்லாரும் ஏகாயின் வசத்தில் ஒப்புவிச்சுட்டாங்க. எல்லாருடைய இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, 127 நாடுகள்ல ஒவ்வொருத்தர்னு எடுத்தா கூட 127 பேர். 127 பேர்லையும் யார் தான் செலக்ட் ஆயிருக்கா? யோசிச்சு பாருங்க. ஏன் தெரியுமா? எஸ்தருடைய வாழ்க்கையில அகாஸ்வேரு ராஜா எதிர்பார்த்திருந்த ஒரு ஒளி அவளுக்குள் இருந்தது. 127 நாடுகளுக்கு ராஜா எவ்வளவு பேரை பார்த்திருப்பான், எவ்வளவு அழகிகளை பார்த்திருப்பான், எவ்வளவு ஞானவான்களை பார்த்திருப்பாரு, எவ்வளவு திறமசாலிகளை பார்த்திருப்பாரு. ஆனா எஸ்தரை மாத்திரம் அவருக்கு பிடிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எஸ்தரிடத்தில் 126 பேர்ட்டையும் இல்லாத ஒரு ஒளியை அவள் சுமந்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, நீங்க என்னத்தங்க சுமக்கிறீங்க? ஒளி, பிரகாசமான ஒளி. அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தி ஆகிய எஸ்தரை தேடி வர்றான். நல்ல கவனிங்க, உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்கள். எஸ்தர் தேடி போகல, நான் அவரைத்தான் கட்டுவேன். இன்னைக்கு இருக்கிறது அப்படித்தானே. இருக்கிறதுலயே ஊர்லயே மோசமான ரவுடி அவன் தான், அவனைத்தான் கட்டுவேன். அப்பா சொல்றாரு வேணாம், அம்மா சொல்றாங்க வேணாம், குடும்பம் சொல்லுது வேணாம், ஊர் சொல்லுது வேணாம். அதுக்கப்புறம் போகாத போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, போகாத கோர்ட் இல்லை, ஏறி இறங்காத பஞ்சாயத்து இல்லை. ஏன்? சொல் பேச்சு கேட்காதனால. எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை அநியாயமா வீணா போச்சு தெரியுமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உதிக்கிற ஒன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் வருவார்கள். வர வச்சாரு கர்த்தர்.
வஸ்தியை புறக்கணிச்சிட்டு கர்த்தர் அந்த ஸ்தானத்திலே ராஜாத்தியாகி எஸ்தரை கொண்டு வந்து அங்க வச்சு ஆகாஸ்வேரை வர வைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிச்சு பாருங்க. 17வது வசனத்தை வாசிங்க. 17 வாசிங்க மைக்ல. 17 சேம் சாப்டர், எஸ்தர் 2:17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, உதிக்கிற உன் ஒளி இடத்துக்கு ராஜாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். மதிப்புக்குரியவர்களை கொண்டு வருவார். கனத்துக்குரியவர்களை கொண்டு வருவார். நீ ஏழ்மையா, இவ ஏழ்மையா தான் இருந்தா, இந்த ஏழ்மை, பட்டினி, பசி, இல்லாமை, வருத்தம். நான் பல முறை சொல்லிட்டேன், 10 ட்ரெஸ்ஸுக்கு மேலே நீ என்ன செய்யக்கூடாது? வைக்காத. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். நீ குப்பை மாதிரி சேர்த்து வச்சு செத்து போயிடுவ. நீ உடுத்த முடியாது. நீ வேலைக்கு போய் கடினமா உழைக்கிறதா இருந்தா ஒரு 10க்கு மேல ஒரு 20 வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேல ஒன்று கூட உன் வீட்டில் இருக்கக்கூடாது. கொடுத்துரு. ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துரு. இல்லைன்னா உன் வீட்டு தர முடியாது. நீ எல்லாத்தையும் மகளுக்கு அதெல்லாம் இல்லை, கட்ட மாட்டா. நான் சொல்றேன், இப்பவே ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு வர்றாங்க. நீ எல்லாத்தையும் சேர்த்து வச்சோம்னா கிழிச்சு தைப்பாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எதை சேர்த்து வைக்கணும்? ஒளியை சேர்த்து வை. ஒளி பிரகாசிக்க என்ன பண்ணணும்? யார் வீட்லையாவது 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேருக்கு ஒழுங்கா பைபிள் இருக்கா? ஒரு பைபிள்ல 9 பேர் யூஸ் பண்றாங்க. எவ்வளவு அநாகரிகம்! சிறு ஏழ்மை, பட்டினி, பசி, இதெல்லாம் எஸ்தருக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது. உன் பிள்ளைய லக்ஸூரியஸ் எல்லாம் வளர்க்காத. முதல்ல திங்கிற பிள்ளையா வளர்க்காத. அதற்கு முதல்ல நான் சொல்றேன். தின்னுகட்ட பிள்ளையா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. ஏன் நான் சொல்றேன்னா, அறிவு வளராது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, 3 வேளை திங்கிறவன் ரோகியா. 3 வேளை திங்கிறாள் ரோகி. கடுமையா உழைக்கிறவனு 2 வேளை தான் சாப்பிட்றான். பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு அழகா, நீ வேலை செய்யலைன்னா நீ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா. நிறைய பேர் நம்ம சர்ச்சில் எலும்பும் தோலுமா தான் வரணும். நெஞ்செலும்பு, குறுக்கெலும்பெல்லாம் தெரியணும் வெளியில. தின்னு கொழுப்பேறி போய் அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஒளியை தேடி வருவார்கள். ராஜாக்கள் நடந்து வருவார்களாம் எஸ்தரை தேடி. ஏன்னா இந்த ஏழ்மை, இந்த பட்டினி, இந்த பசி, இந்த வறுமை, இந்த கஷ்டம், குடும்ப கஷ்டம், அப்பா அம்மா இல்லாத தன்மை, அந்த சூழ்நிலை, அந்த சொந்த பந்தம் இல்லை, அரவணைப்பு இல்லை, கேட்டதெல்லாம் கிடைக்காது, நினைச்சதெல்லாம் கிடைக்காது. சில பேர் பாருங்க, கொடூரமானவங்களா இருக்காங்க நம்ம சர்ச்சில். நான் சொல்றேன், ஆசைப்பட்டுட்டு அடுத்த நிமிஷமே அதை செஞ்சிடணும். இதை விட மோசமான குணம் உலகத்திலே கிடையாதுங்க. ஏன்னா சுய கட்டுப்பாடு இல்லை, வாய் கட்டுப்பாடு இல்லை, உணவு கட்டுப்பாடு இல்லை. தேவையான அளவு சாப்பிடு.
காஞ்ச மாடு கம்புல பாஞ்ச மாதிரி ஒரே நேரத்தில் 5 கிலோ வாங்கி அப்படியே ஒரே நேரத்தில், அப்புறம் மூக்கு வழியா வாய் வழியா வெளியில் வராமல் என்ன ஒன்று. அருமையானவர்களே, நமக்கு அதுக்கு நிறைய முன்மாதிரி. தேவனால் கனத்துக்குரிய மதிப்புக்குரிய அங்கீகரிக்கப்பட்ட நல்ல ராஜாக்கள் நடந்து வரும்படி கர்த்தர் நம்மளுக்கு செய்வார் ஆண்டவர். எஸ்தர் தேடி போகல. எஸ்தர் ராஜாத்தியை தேடி அகாஸ்வேரு ராஜா வந்து அவன் இழந்தது முதல்ல என்ன தெரியுமா? அன்பு. அம்மா அப்பா பாசம் கிடையாது. அவன் இழந்தது அந்த 17வது வசனத்தை நீங்க பார்த்து ஒரு 10 தடவை வீட்டில் போய் முத்தம் கொடுங்க அந்த வசனத்துக்கு. வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். பாருங்களேன், ஒரே வேர்டில் அதெல்லாம் சொல்லி முடிச்சிட முடியாது. எவ்வளவு அன்பு! ஏன்னா அவன் எதுக்காக இத்தனை ஆண்டுகளா ஏங்கினாலோ அன்பு இல்லை. அம்மா அப்பா அன்பு கிடையாது. சகோதர கூட பிறந்தவங்களுடைய அன்பு கிடையாது. யாருமே அன்பு பாராட்ட இல்லை. மடியில் உட்கார வச்சு முத்தம் கொடுத்து நீ என் புள்ளன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. விரும்பினதெல்லாம் கிடைக்காது. அன்பு வைத்தான். அப்புறம் சகல கன்னிகைகளை பார்க்கிலும், நான் சொன்னேன்ல, எல்லா 126 கன்னிகைகளை பார்க்கிலும், நான் ஒரு அப்ராக்சிமேட்ல சொல்றேன். எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு தெரியல. 127 நாடுகள்ல இருந்து தூக்கிட்டு வந்தாங்க. அழகு உள்ளவர்களை, திறமையானவர்களை, ஞானம் உள்ளவர்களை எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. வாசிங்க. அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தொழில முன்னேறணுமா? ராஜாக்கள் உன் இடத்துக்கு நடந்து வர செய்வார். நடந்து வர செய்வார். உதிக்கிறவன் ஒளியின் இடத்துக்கு. நீங்க நினைப்பீங்க நம்மளை நாம டெவலப் பண்ணிக்கலான்னு. அதெல்லாம் ஒன்னைய டெவலப் பண்ணலாம் முடியாது ஒன்னால. கர்த்தர் ராஜாக்களை, பதவியில் உள்ளவர்களை, கனவான்களை, மதிப்புக்குரியவர்களை, அறிவாளிகளை, புத்திமான்களை, பதவியில் உள்ளவர்களை, ஆளுமையில் உள்ளவர்களை நம்முடைய ஒளிக்கு நேராக கொண்டு வருவார். அவர் சொல்லுவாரு, நீ ஏன் கஷ்டப்படுற? இந்த பக்கத்தில் இருக்கு பாரு, ரெடி பண்ணிக்க. ஒரே வார்த்தை அப்படியே தலைகீழாக கர்த்தர் நம்முடைய நிலைமையை மாற்ற முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு புரியல, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். போட்டியில நம்மால் ஜெயிச்சுட்டான். எஸ்தர் ராஜாத்தி ஜெயிச்சுட்டான். இப்போ யோசிச்சு பாருங்க, 127 நாடுகளுக்கும் அவதான் ராஜா, அவதான் ராணி, மகாராணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மகாராணி. உங்க வீட்டில எல்லாம் நீங்க ராணி மாதிரி உங்களை வச்சிருக்காங்களா? அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒளி பிரச்சனை. ஒளி அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ராஜா உங்க வீட்டில் இருக்காரா? அப்படின்னா இல்லை. அப்படின்னா பிரதர், ஒளி பிரச்சனை. நீங்க ராஜா மாதிரி ஒளி இருந்தா தான் ராணி மாதிரி ஒளி கொடுக்கிறது உங்களுக்கு தெரியும். எத்தனையோ கன்னிகைகள் இருந்தார்கள். ஆனா இந்த எஸ்தரின் மேல் இருந்த ஒளி பிரகாசமா. வாவ், வாட் எ லவ்! என்ன அன்பு, என்ன பாசம்! ஒருத்தன் சொல்றான், எதுக்குங்க இந்த பெரிய ராட்டினத்தில் உங்க பொண்டாட்டியை ஏத்தி விட்டீங்க? அப்படியாவது உளமாட்டாளா? என் குடும்பத்துக்கு ஒரு விமோச்சனம் வராதா? இவன் ஏறல, பொண்டாட்டி ஏத்து, அது கதறிக்கிட்டு இருக்குது. அங்க உற்சாகத்தில் ஏறிட்டு எங்க உச்சத்தில் நிக்குது, அது பயத்திலேயே நிக்குது. இவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்ன? உலாதா?
இன்னும் சில பேர், சில பெண்கள் என் வீட்டுக்கு வராமல் இருந்தாலே நல்லா இருக்கும், குடும்பமே நிம்மதி போச்சு, பிள்ளைகள் நிம்மதி போச்சு. சில பேர் அப்பா வீட்டுக்குள்ள வந்தா பாருங்க மயான காட்சி அளிக்கும். புஷ்ஷுன்னு சவுண்டு அப்படியே அமைதியாயிரும். எல்லாம் குசு குசுன்னு தான் பேசிக்குவாங்க. அது வீடு இல்லைங்க, அது வீடு இல்லை, அது போன கொட்டாய், பிணவரை. உங்க அறை அப்படி இருக்கக்கூடாது. அடுத்தவன் வீட்டில் எப்போ பார்த்தாலும் இழிச்சுக்கிட்டே இருக்காக்கில அப்படி சொல்லணும், அவனுக்கு பொறாமப்படணும். இந்த ராஜாத்தியை பார்த்து அகாஸ்வர் அப்படியே சொல்றார், அரவணைத்து சொல்றார், இனி நான் உனக்கு இருக்கேன். உதிக்கிறவன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களை கர்த்தர் கொண்டு வருவான். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம், 2 Kings chapter 5 verse 1 to 9. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். போதும், நல்ல கவனிங்க. சீரியா ராஜா தலைவன், படைத்தலைவன், பெரியவன், இப்ப கிட்டத்தட்ட ராஜாவுக்கு சமமானவன். அவனுக்கு குஷ்டரோக வியாதி. சீரியா தேசத்திலிருந்து சமாரியாவில் இருந்த தீர்க்கதரிசியை தேடிக்கொண்டு அவன் வருகிறான். ஏன் தெரியுமா? இந்த சமாரியாவிலே இருந்த எலியா தீர்க்கதரிசியினிடத்திலே ஒரு ஒளி இருந்தது. உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்கள், தேசங்கள் விட்டு தேசம் ராஜாக்கள் சுகமாகும்படிக்கு. அருமையான தேவ பிள்ளைகளை, தேவன் உங்களை தேடி வரும். அவனுக்கு பண வசதி இல்லாம இல்லை, அவனுக்கு மருத்துவம் பார்க்க முடியாத டாக்டர் இல்லை, எல்லாம் இருந்து சுகம் கிடைக்கல. வீட்டில் உள்ளவ சொல்றா, ஒரு வேலைக்காரி சொல்றா, ஏமா ஐயாவை சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலியாவை போய் பார்க்க சொல்லுங்க, அவர் சுகம் தருவார், அவர் சுகம் தருவார். உதிக்கிற ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் எங்க இருந்து நடந்து வர்றான்? சீரியாவிலிருந்து சமாரியாவுக்கு குஷ்டரோகம் நீங்குவதற்காக அவன் குதிரைகளை எடுத்துக்கொண்டு அவன் புறப்பட்டு வேலைக்காரர்களோடு வெகுமானங்களோடு அவன் வருகிறான். அல்லேலூயா. நான் சொன்னேன்ல, ஏன் ராஜாக்கள் நம்மளை தேடி வரணும் தெரியுமா? அவன் சும்மா வரமாட்டான். பாஸ்டர், உங்களை பார்க்க வந்தேன், என்ன குழம்பு வச்சிருக்கிறீங்க, சாப்பிட ஏதாவது இருக்கா, படபடங்குது. தேவனுடைய மனுஷனை பார்க்க வர்ற நீ வெறுமையா வரக்கூடாது. எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தர்? அதுக்காக நீ ஆரஞ்சும் ஹார்லிக்ஸும் வாங்கிட்டு வரப்படாது. நான் முடியாமையா இருக்கேன். வரும்போது நல்ல லெக் பீஸா, தலை தொங்கிருமே, நல்ல முன்னன் தொடையா, நல்ல யோனாவை விழுங்கின மீனா, அன்னைக்கு கொண்டு வந்த சாப்பளவு ரொட்டலும் எப்படி இருந்துச்சு? ரொட்டியும் மீனும் எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்துச்சு. அதுபோல கொண்டு ஊழியக்காரனுக்கு சந்திக்கும் போது வெறுமையா இருக்கக்கூடாது. எனக்கு ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், உங்க வீடுகளுக்கு நான் அடிக்கடி வர்றதில்லை, ஆனா வந்தா உங்களால எப்படி வெறுமையா அனுப்ப முடியுதுன்னு எனக்கு தெரியல. தொட்டில் பழக்க சுடுகாடு வரைக்கின்ற மாதிரி எப்படிங்க உங்க கை பலப்படும், ஆசீர்வதிக்கப்படும்? ராஜாக்கள் வரும்போது, சீரியா படை தலைவன் வரும்போது வெகுமானங்களை கொண்டு வருகிறான்.
நடந்து வருவார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. யோசேப்பை தேடி ராஜா வந்தார். சிறைச்சாலையில் யோசேப்பு இருக்கிறான். யோசேப்பினுடைய வாழ்க்கை அப்படியே சிறையில் இருக்கு. நம்ம அப்படித்தானே இருக்க நிறைய பேர். ஆண்டவரே, இந்த சிறையிருப்பை எப்போ திருப்புவீங்க? பாபிலோனின் சிறையிருப்பை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் ஆண்டவரே. இவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் படாத பாடுபடுறேன். இவள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் குடும்பமாக கஷ்டப்படுறோம். ஒரு வேளை சோத்துக்கு ஆமாம் படாத பட வேண்டியதாக இருக்குது. ஒன்று சமைச்சா நிறைய சமைச்சிருது, இல்லைன்னா குறைவாக சமைச்சிருது. நம்ம சமைச்சு வச்சிருக்கிறப்ப அது வெளியே போய் சாப்பிட்டு வந்துடுது. நம்ம சமைக்காத போது வந்து ஏன் சமைக்கலன்னு டார்ச்சர் பண்ணுது. பல குழப்பங்கள். ஒளி தருகிற அனுபவம் யோசேப்புக்கு இருந்துச்சு. யோசேப்பு சிறைச்சாலையில் கிடக்கிறான். கர்த்தர் பார்த்தாரு, எப்பா டைம் வந்துருச்சு. பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்துட்டார். சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியல, குழம்பி நிற்கிறான், மனக்கலக்கத்தில் இருக்கிறான், மனவேதனையில் இருக்கிறான். அந்த சொப்பனங்கள் அவனை தூங்க விடல, நித்திரை இல்லாமல் இருக்கிறான். போட்டு ஒலட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்பதான் கர்த்தர் பார்க்கிறாரு, அப்பா சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ற எவனா இருக்கானா? சொப்பனத்தை சொல்றவன் யாராவது இருக்கானா? அர்த்தத்தை சொல்றவன் பிரதானிகளின் தலைவன் சொல்றான். ஒருத்தன், ஐயோ நான் மறந்துட்டேயா, மறந்துட்டேன். சிறைச்சாலையில் இருந்தபோது எனக்கு நாங்கள் 2 பேரும் சொப்பனம் கண்டோம். அதனுடைய அர்த்தத்தை யோசேப்பு சொன்னாரு. அந்த யோசேப்பு இப்ப சிறைச்சாலையில் இருக்கிறார், அவரை கூப்பிடுங்க. அருமையானவர்களே, ராஜா யோசேப்பை தேடி சிறைக்கு வருகிறான். அல்லேலூயா. ராஜாக்கள் உதிக்கிறவன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் வருவார்கள். சிங்க கவியில கிடந்த தானியேலை தேடி யார் வந்தது? ராஜா வருகிறான். என் தாசானாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஏன் தெரியுமா? அவர்கள் எல்லாம் ஒளியை கொடுத்து கொண்டிருந்தார்கள். எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இந்த பூமியை இருள் மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன் ஒளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இந்த வசனத்துக்கு அப்புறம், இந்த செய்திக்கு அப்புறம் நான் விசுவாசிக்கிறேன், நம்மை தேடி ராஜாக்களையும் அதிகாரிகளையும் பதவியில் உள்ளவர்களையும் பெரியவர்களையும் கடவாட்களையும் மதிப்பிற்குரியவர்களையும் உயர்ந்தவர்களையும் நம்மை தேடி வருகிற காலம் வந்துவிட்டது. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசித்தால் உங்க பிரச்சனைகளை தீர்க்கிற, உங்கள் போராட்டத்துக்கு முடிவை கொண்டு வருகிற, உங்கள் நெருக்கத்தை மாற்றுகிற, உங்களுக்கு விசாலத்தை உண்டு பண்ணுகிற, உங்கள் கஷ்டத்தை மாற்றுகிற என் தேவனுடைய வாக்கின்படியே உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் தேடி வருவார்கள். ராஜாக்களை கர்த்தர் நடந்து வர பண்ணுவார். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்திலே கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்க. Give God the glory. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் ஒருவரே நல்லவர், அவர் ஒருவரே வல்லவர், அவர் ஒருவரே அற்புதமானவர். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் Give God the glory. ஆவியானவரே, உம்முடைய பலத்த கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் நல்லவன். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளையும் உதிக்கிறவன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாயா? நீ ஒதுக்கப்பட்டிருக்கிறாயா? நீ தள்ளப்பட்டிருக்கிறாயா? உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறாயா? என் தேவன் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளை கர்த்தர் கொண்டு வருவார், ஜனங்களை கொண்டு வருவார், உன்னை புறக்கணித்தவர்களை கொண்டு வருவார், உன்னை அவமானப்படுத்தியவர்களை கொண்டு வருவார்.
உன்னை வேதனைப்படுத்தியவர்களை கொண்டு வருவார். ஆண்டவரே, நீ நல்லவர் 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 ஐயா, நல்லவர் ஐயா, நல்லவர் ஐயா, நல்லவர் ஐயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.